வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் வழமை போலவே நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியுடைய ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்களை இணைத்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கின்றோம். வணக்கம் சுதர்மா அவர்களே. வணக்கம். இன்று நாங்கள் அமெரிக்காவோடு தொடர்பட்ட ஒரு விடயத்தை தான் ஆய்வுக்குட்படுத்த போகிறோம். அதாவது, இந்த தென் சீன கடலிலே சீனா தான் ஏற்படுத்திய செயற்கை தீவில் நேற்றைய தினம் விமானத்தை தரையிறக்கியிருந்தது. இது தொடர்பிலே இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், மலேசியா ஆகிய நாடுகள் தமது கண்டனங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்கா ஒரு சினமூட்டும் நடவடிக்கையில் இறங்கலாம் என கூட கருதப்படுகின்றது. இது பற்றிய ஒரு விளக்கத்தோடு இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறோம். சுதர்மா அவர்களே, உலகின் இருப்பை கட்டுப்படுத்த வேண்டுமாயின் நிச்சயமாக இந்த 7 கண்டங்களையும் ஒரு அதிகார தோரணையில் வைத்திருக்க வேண்டுமாயின் இந்த 5 பாரிய சமுத்திரங்களும் கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற நியதி ஏற்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு இந்த கடற்படை எது என்றால், அந்த நியதிக்கு ஏதுவாக ஏற்படுத்தப்பட்ட கடற்படை எது என்றால் அது இன்றைய திகதியில் அமெரிக்கா தான். இந்த பூமி பந்தின் பெரும் பரப்பு, குறிப்பாக இந்த 71% நீர் சூழ்ந்த பரப்பாக இருப்பதால் இதன் தேவை இன்றியமையாதாக போயுள்ளது. அந்த வகையில் இந்த அமெரிக்காவின் இந்த போர் நகரங்களாக கடற்படை கப்பல்கள் இருப்பதோடு அவற்றின் 4 மேலது அந்த நீச்சல் என்பது அளவு கடந்ததாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த 2ஆம் உலகப் போரின் போதும் கூட யுத்த கப்பல்களே பெருமளவு, இந்த விமானம் தாங்கிய கப்பல்களே பெருமளவு பங்கை வகித்திருந்தன. அதனை தொடர்கின்ற ஒரு செயற்பாட்டை தான் அமெரிக்கா இப்போதும் செய்து வருகின்றது. எனவே இந்த அமெரிக்காவிடம் கைவசம் உள்ள இந்த கப்பல்களின் அந்த ஒட்டுமொத்த கப்பல்கள், துருப்பு காவிகள் மற்றும் சிறிய ரக தாக்குதல், பெரிய ரக தாக்குதல் என 300 கப்பல்கள் இருக்கின்றன. இதனில் இந்த 300ல் 70 நீர்மூழ்கிகள் கூட அடக்கம். எனவே நீங்கள் கூறியது போல அந்த ஒரு விமானம் தாங்கி கப்பலின் பங்கென்பது பாரியது, அளவு கடந்தது, அதிக பிரசன்னம் கொண்டது. ஒரு பிராந்தியத்தில் அந்த கப்பல் இருக்கின்றது என்றால் அந்த பிராந்தியத்திற்கு ஏற்பட போகும் அச்சுறுத்தல் என்பது அதிகமாக இருக்கும் என்பதே உண்மையாக இருக்கிறது. நீங்கள் அமெரிக்காவினுடைய பலம் பற்றி விவாதித்த ஒரு நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியிலே இவ்வாறான கப்பல்களை கடல் நகரங்கள் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அவற்றிற்கு அவ்வளவு விசேடம் கொடுக்க காரணம் என்ன? இந்த விமானம் தாங்கிய கப்பல்கள் இந்த 10 தற்போது சேவையில் உள்ளன. அமெரிக்காவிடம் 10 இப்பொழுது ஒன்று புதிதாக ஒரு ரகத்தை கொண்டு வருகின்றார்கள். எனவே இவற்றினை நிமிக் ரக கப்பல்கள் என அழைப்பார்கள். இவை உண்மையிலேயே இந்த கடல் நகரங்கள். இந்த கப்பல்கள் ஒவ்வொன்றும் 90 விமானங்களை தாங்கி இருக்கு. அதாவது இந்த ஒரு கப்பலில் உள்ள விமானங்களின் இந்த எண்ணிக்கையானது உலகின் அரைவாசிக்கு மேற்பட்ட நாடுகளின் அந்த ஒட்டுமொத்த விமானப்படை பலத்தை விட அதிகமானது. அந்த நாடுகளிடம், அரைவாசிக்கு மேற்பட்ட நாடுகளிடம் இவ்வளவு போர் விமானங்கள் இல்லை. எனவே இந்த ஒரு கப்பலில் இருக்கின்ற 90 விமானங்கள் என்பது ஒரு பெரிய அளவிலானவை, பாரிய சேதத்தை விளைவிக்கக்கூடியன. இந்த கப்பல்கள் ஒவ்வொன்றிலும் சுமார் ஒரு 1000 அளவிலான பணியாளர்கள் இருந்தாலும் இந்த கப்பல்கள் அந்த ஒரு விமானம் தாங்கி கப்பல்களால் அந்த இவற்றில் ஒரு கப்பல் கூட தாக்குதலுக்கு உள்ளானால் அதனால் ஏற்பட போகும் அந்த அபாயம் நினைத்து பார்க்க முடியாதது. அதற்காக அவர்கள் அந்த பாதுகாப்பு கட்டமைப்பை வலிமைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். 4.5 மில்லியன் கிலோகிராம் அதிசக்தி வாய்ந்த வெடி பொருட்களால் நிரப்பப்பட்ட விமான குண்டுகள், ஏவுகணைகள் இருக்கின்றன. அதை விட அதாவது நியூக்ளியர் வார்ஹெட் எனப்படுகின்ற அந்த அணு ஆயுத முனைகள் இருக்கின்றன, அல்லது அந்த ஏவுகணைகள் இருக்கின்றன. எனவே இந்த விமானம் தாங்கி கப்பல்கள் ஒவ்வொன்றையும் சுற்றி ஒரு தொகுதி பாதுகாப்பு நாசகாரி கப்பல்களும் நீர்மூழ்கிகளும் இணைந்தே பயணப்படும். இந்த கப்பல் ஒன்று செல்வதானால் அது ஒரு திருவிழா போலத்தான் கடலில் இருக்கும் என்பதுதான் இதனை பார்க்கும் இந்த இதர கோள்கலன்களை ஏற்றி செல்லும் அந்த கப்பலின் மாலுமிகள் பத்திரிகைகளில் அல்லது குறிப்புகளில் பயந்திருக்கின்றார்கள். அதாவது இந்த விமானம் தாங்கி கப்பல் ஒவ்வொன்றிற்கும் வழங்கப்பட்ட பாதுகாப்பானது அதனை எந்த ஒரு ஏவுகணையோ எந்த ஒரு விமானமோ நெருங்க முடியாது என்ற நிலையை நன்கு எடுத்துரைப்பதாகவே இருக்கின்றது. இதன் காரணமாக இதனை கடற்படை நகரம் என்பதனை விடவும் மேலாக கடற்படை ஒரு பெருநகரம் என்று அழைக்கலாம். அந்த இதழிலும் இந்த உண்மையிலேயே அரிய செய்தி என்னவென்றால், இந்த விமானம் தாங்கி கப்பல்கள் 10 இந்த வருடத்தில் இருந்து படிப்படியாக இந்த நிமித் வகை கப்பல்கள் இந்த வருடத்திலிருந்து படிப்படியாக அடுத்த ஒரு 30 ஆண்டுகளுக்குள் அந்த
போர்ட் ரக புது கப்பல்களால் பிரதிநிதி செய்யப்பட போகின்றன. விமானங்களை இயக்குவதற்கான எந்த விதமான சிறப்பு தன்மைகளை இந்த விமானந்தாங்கி கப்பல்கள் கொண்டுள்ளது என்பதோடு 100% பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு படையணியாகவே இந்த விமானத்தாங்கி கப்பல்கள் ஒவ்வொன்றையும் நோக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருப்பதன் அடிப்படையில் இவற்றினை பிரதியீடு செய்ய வேண்டிய தேவை எவ்வாறு எழுந்திருக்கின்றது? இந்த இப்பொழுதுள்ள அந்த நிமித்த அந்த 10 விமானந்தாங்கி கப்பல்களும் செயற்பாட்டு வடிவமைப்பில் அதிசிறப்பானவை. இந்த நியூக்ளியர் ரியாக்டர் எனப்படும் இந்த அணுசக்தியை கொண்டு இயங்குபவை. தேவை ஏற்படின் 20 வருடங்களுக்கு தொடர்ச்சியாக கடலில் இந்த கப்பல் பயணம் செய்கின்ற அளவிற்கு சக்தியை இந்த நியூக்ளியர் ரியாக்டர் மூலம் பெறலாம். எனவே அதுக்கு அந்த இந்த எரிபொருள் நிரப்பு தேவை என்பனவெல்லாம் இல்லை. இதன் காரணமாக இந்த கப்பல்களுக்கான எரிபொருள் தாங்கிகளுக்கு தேவையான இடங்கள் எல்லாம் மீதப்படுத்தப்பட்டு அவை விமான தரிப்பிடங்களாகவும் இந்த ஏவுகணைகள் மற்றும் விமான குண்டுகளை மேலதிகமாக வைப்பதற்கான இந்த இடங்களாகவும் பயிற்சி கூடங்களாகவும் இந்த கப்பல்களின் பல தட்டுக்களில் செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. இதிலும் இங்கே குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த கீழ்கட்டுகளிலேதான் விமானங்களின் பராமரிப்பு என்பன ஒன்று நடைபெறும். இந்த விமானங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்தியாலும் சகல விமானங்களும் பயிற்சியில் ஈடுபடும். அவ்வாறாக இது ஒரு பாரிய செயற்பாட்டை உடையது. அதற்கான செயற்பாட்டுக்கான ஆட்பலம் மற்றது அதற்கான அந்த எரிபொருள் பலம் என்பவற்றையெல்லாம் கொடுப்பதற்கான கப்பல்கள் கூட இதனுடன் இணைந்து பயணித்துக் கொண்டே இருக்கு. இந்த விமானங்களுக்கு உண்மையிலே நீங்க கேட்டிருந்தீர்கள் அந்த விமானங்களின் இந்த செயற்பாடுகள் பற்றி. உண்மையிலேயே இந்த விமானங்கள் இந்த கப்பலில் உள்ள விமானங்கள் அதிவேகம் கொண்டவை, அதிக பொருட்செலவு அல்லது அதிக பணச்செலவு கொண்டவை, அவ்வளவு மிக தொழில்நுட்பமானவை. அவற்றிற்கு பறப்பதற்காக 1 கிலோமீட்டர் அளவான பாதை தேவைப்படும், ஓடு பாதை. அதே போல இறங்குவதற்கும் அவ்வாறான பாதை தேவைப்படும். ஆனால் இந்த விமானங்களில் இவற்றை ஒரு 150 மீட்டர் ஓடு பாதையில் உந்தி தள்ளப்படுகின்றன. அதாவது இந்த கவன் எனப்படும் இந்த கெட்டபோல் எனப்படும் இந்த நாங்கள் பாவிக்கின்ற ஒரு பொறிமுறையை இந்த தமிழில் கவன் என்று கூறுவார்கள். அந்த கெட்டபோல் வைத்த கல்லை அடித்தால் அது எப்படி சிறி செல்லுமோ அதே போல இந்த கப்பல்கள் இந்த விமானங்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு விட்டு உந்தி தள்ளப்படுகின்றன. அதற்கு இப்பொழுது இந்த நீராவி மூலமான ஒரு சக்தி பாவிக்கப்பட்டு அவை இந்த 1 கிலோமீட்டர் ஓடிப்பெற வேண்டிய சக்தி ஒரு 10 அல்லது 15 செகண்ட்களில் கொடுக்கப்படுகின்றது. அதே போல அந்த அவை இறங்கும் பொழுதும் இந்த ஒரு கம்பி கேபிள்களால் தடம் போடப்பட்டு, அதாவது இந்த கையிலிருந்து மிருகங்களை பிடிப்பது போன்ற ஒரு பொறிமுறையை பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது ஆதிகால முறைகளின் நவீன வடிவமாக 2 விடயங்கள் இந்த கப்பல்கள் மேலெழும்புவதற்கும் தரையிறங்குவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. இதனால் அந்த ஓடு பாதைக்கான பாரிய ஓடு பாதைக்கான தேவைகள் இல்லாத இடத்திலும் இந்த விமான கப்பல்களின் ஓடு பாதையானது மிகவும் பெரியதாக இருக்கின்றது என்றால் தேவையான பொழுது வேறு கலங்கள் கூட வந்து இறங்குவதற்கு செல்வதற்கென. ஆனால் இதற்கான ஏறி இறங்குவதற்கான பாதை என்பது சிறிது போதுமானது. எனவே இந்த 90 விமானங்களை உள்ளடக்கிய ஒரு களத்திற்கான பாதுகாப்பு என்பது அதீதமாக முன்னர் குறிப்பிட்டிருந்தாலும் அதனை வழங்குவதற்கான இந்த விமான எதிர்ப்பு மற்றும் இந்த நீர்மூழ்கி எதிர்ப்பு மற்றும் இந்த கரையிலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் நிறுத்தின 3 வட்ட பாதுகாப்புகள் வழங்கப்படுகின்றன. நீர்மூழ்கிகள் மற்றும் இந்த கப்பல்கள் இந்த பலாஸ்டிக் மிசைல்ஸ் எனப்படுகின்ற அந்த ஒரு ஏவுகணையின் வரவை அறிந்து தாங்களாகவே சேர்க்கக்கூடிய வகையிலாக இவை இந்த நிமிட நேரத்தில் அல்ல செகண்ட்களில் இவை செயற்பட வேண்டும். அவ்வாறான வடிவமைப்புகள் கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதை விட இந்த கப்பல் செல்லும் திசையிலான சுற்றுவட்ட பாதை 400 கிலோமீட்டர் வரை எதிரிகளின் ஆயுதங்களை கண்டறிந்து அல்லது அவர்களின் நுழைவுகளை கண்டறிந்து அளிக்கும் திறன்கள் எல்லாம் ரேடர்கள் மூலம் கண்காணிக்கப்படுகின்றன. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் மீறப்பட்டால் கூட விமானம் தாங்கி கப்பலில் கூட இந்த சிறிய தூர மற்றும் நடுத்தர தூர ஏவுகணைகளை தாக்க வருபவற்றை தாக்க திறன் கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த கப்பலை நோக்கி ஏவுகணை வருமாக இருந்தாலோ அல்லது ஒரு விமானம் வருமாக இருந்தாலோ அந்த பாதுகாப்பு கட்டமைப்புகள் அனைத்தும் உடையப்பட்டால் கூட இதனால் தாக்கக்கூடிய அளவிற்கு இந்த கப்பலில் கூட பாரிய ஏவுகணை வசதிகளும் உள்ளன. இருந்தாலும் அந்த ஒரு சிறிய பாதுகாப்பு ஓட்டை அல்லது ஒரு நேச நாட்டு துறைமுக வளங்களுக்கு பயணிக்கும் போதான அச்சுறுத்தல் சில வேளைகளில் இந்த பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கலாம் என்ற எண்ணம் இருந்தாலும் அதற்கான சாத்தியக்கூறு என்பது மிக மிக அதனைத்தான் இந்த கேள்விக்கான விடையாக நான் சொல்ல. இந்த விமான தாங்கி கப்பல்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமைய போகின்றன?
இவ்வளவு பாதுகாப்பு ஆளுகைக்குள் அமெரிக்கா தன்னை உட்படுத்திக் கொள்வதற்கான காரணம் தான் என்ன? அதாவது அதற்கு போட்டியான நாடுகள் இவற்றை எவ்வாறு கையாளப் போகின்றன? புதிய விமானம் தாங்கி கப்பலில் இந்த விமானத்தை ஏவும் அந்த பொறிமுறையில் ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இவ்வளவு காலமும் இந்த நீராவி மூலமான விசை மூலம் ஏவப்படுகின்றது. அதன் ஒரு விமானத்தை ஏவி மற்ற விமானம் வருவதற்கு 1.5 நிமிடம் அல்லது 2 நிமிடம் எடுக்கலாம். இப்பொழுது அவர்கள் இந்த எலக்ட்ரோ மேக்னெட் எனப்படும் ஒரு பொறிமுறை மூலம் ஏவ போகின்றார்கள். இதன் மூலம் 45 செகண்டுக்கு ஒரு விமானத்தை அவர்கள் மேலள வைக்க. எனவே அதாவது மிகவும் வேகமான பயணிப்புக்கு விமானங்கள் செல்லக்கூடிய ஒரு சாத்தியத்தை உருவாக்கியிருக்கின்றார்கள். அந்த அர்த்தம் இந்த மேற்பகுதி விமானம் இந்த ஓடுபாதை தளம் என்பது இலகுவாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த பாரம்பரியங்கள் அவர்கள் அந்த விமானங்கள் தளங்களில் இருந்து கொண்டு வருவதற்கான பாரம்பரியங்கள் எல்லாம் இந்த 2 மடங்கு பாரத்தை ஓடுபாதை தளத்திற்கு கொண்டு வரக்கூடியனவாகவும் ஓடுபாதை தளத்திலிருந்து கொண்டு போகக்கூடியனவாகவும் அதிவேகத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல இதுவரை காலமும் இந்த ரேடர் செயற்பாடுகள் 2 முறையில் செயற்படும். ஒன்று கண்காணிப்பதற்கும் மற்றொரு தாக்குதலுக்கும். இப்பொழுது இந்த செயற்பாடுகளும் ஒருமுகப்படுத்தப்பட்டு ஒரே ரேடர் கண்காணிப்பின் கீழ் இவை கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. உண்மையிலேயே இந்த ஒவ்வொரு இந்த விமானம் தாங்கி கப்பல்களும் 50 வருட சேவை காலத்தை கொண்டவை. இப்பொழுது சேவையில் உள்ளவை 75ஆம் ஆண்டில் இருந்து 99ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் வடிவமைக்கப்பட்டது. எனவே 75ஆம் ஆண்டில் வடிவமைக்கப்பட்டது முதல் பிரதியீடு செய்யப்படும். அவ்வாறு படிப்படியாக அடுத்து வரும் 50 வருடங்களுக்கு மேலும் இந்த இதே வகை இந்த 4th கிளாஸ் எனப்படும் அந்த புதிய விமானம் தாங்கி கப்பல்கள் சேவைக்கு வரும். உண்மையிலே இங்கு இன்னொரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த அமெரிக்காவின் பாதுகாப்பு செலவினம் என்பது இந்த $640 பில்லியன். இதற்கு அடுத்தபடியாக வருகின்ற இந்த சீனா, ரஷ்யா, இந்தியா உட்பட்ட இந்த 6 நாடுகளில் அவை செலவழிக்கும் தொகைகளை ஒன்றாக கூட்டினால் கூட அவை அமெரிக்கா செலவழிக்கின்ற தொகையை எட்டவில்லை. மறுபக்கமாக நேர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். அப்ப மத்திய நாடுகளும் இந்த கடற்படை விமானம் தாங்கி கப்பல்களை வைத்திருக்கின்றன என்பது பற்றிய கேள்வி. ஆமாம், வைத்திருக்கின்றன. ஆனால் இந்த அளவிற்கு அவர்களிடம் இல்லை. இவ்வாறு ஒரு 10 விமானம் தாங்கி கப்பல்களை இவ்வளவு பெரிய தொழில்நுட்பங்களுடன் வைத்திருக்கின்ற செயற்பாடுகள் எந்த நாடுமே இல்லை. அவர்கள் தங்களுடைய விமானம் தாங்கி கப்பல்களை ரஷ்யா கூட தங்களிடம் இருப்பவற்றை இடத்துக்கு இடம் மாற்றிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இவர்களால் ஒரு கடற்பிராந்தியத்தில் மையமிட்டு அந்த கடலை தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய வசதியை அமெரிக்கா வைத்திருக்கின்றது. அத்தோடு இந்த இப்பொழுது இங்கே இன்றைய திகதியில் ஏற்படுத்தப்படுகின்ற அந்த புதிய தொழில்நுட்பங்கள், அந்த ஹைபர்சோனிக் மிசைல்ஸ் எனப்படுகின்ற மிக அதிவேகமான ஏவுகணைகளை எல்லாம் சீனா தயாரித்திருக்கின்றது. அது ஒரு புது வரவு. அதே போல இப்பொழுது வட கொரியா நேற்றைய தினம் இந்த ஹைட்ரஜன் குண்டுகளை தயாரித்திருக்கின்றது. எனவே இவையெல்லாம் பாரிய தாக்கங்களை எதிர்கால போரிடங்களில் விளைவிக்குமாக இருந்தாலும் இவர்களது பாதுகாப்பு என்பது உச்சக்கட்டம் அடைந்ததாக இருக்கின்றது என்பதுதான் எனது கருத்து. இத்தோடு நாங்கள் இன்றைய லங்காஸ்டர் எஃப்எம்மின் நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியினை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று சொல்லி இருக்கின்றோம். நன்றி சுதர்மா அவர்களே. நன்றி தினேஷ். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். மற்றொரு நிகழ்ச்சிக்காக சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு. www.lankasri.com